ஒரு நடிகராக இருந்தவர், அவர் ஏற்கனவே உச்சபட்ச நடிகர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கோடிக்கு சொந்தக்காரராக இருக்காரு. அவர் இப்போ இந்த ஆட்சி முடிஞ்சோன்னா இன்னும் பல 1000 கோடிக்கு சொந்தக்காரர் ஆயிடுவார். ஏன் அவர் யார்கிட்ட கை விட்டு வாங்க போறாரு? இல்ல அது உங்க நீங்க சொல்லி கொடுத்துறீங்களா? எப்படி அதெல்லாம் அவருக்கு வேற 8 பேர் கொடுக்கும்போது அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? அவருக்கு என்ன புள்ளையா கொட்டியா எல்லாமே இதை ஒதுக்கி விட்டாரு. அது பாட்டுக்கு இருக்கு. இல்லையா நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? கண்ணு இப்படி பண்ணலாம், இது செய்யலாம், இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க, இங்க அங்க முதலீடு பண்ணலாம், இங்க முதலீடு பண்ணலாம். விஜய் அவர்களுக்கு ஐடியா. இதுலதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதிநிலை பற்றி வந்து அறிக்கைகள்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் வந்த உடனே சொல்றாரு, நான் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன், வெளிப்படைத்தன்மையோட தான் இருக்கு நம்ம ஆட்சி, தீர்க்க முடியாத கடன் சுமையை என் தலையில ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ஐயோ அப்படியே எப்படி நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ தெரியலையே, இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம அரசாங்கத்தோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு. நம்ம வேற இஷ்டத்துக்கு இவங்க பேச்சை கேட்டு எல்லாத்தையும் அள்ளி வாக்குறுதி அள்ளி விட்டுருக்கோம், இலவசம் தர அது தரன்னு.